वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमनपद्यगुणं बुधाग्र्यम् नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. स्याभोद्भक्तजनार्तिहन्तु पुदुर्त्वमन्येष विचारितूर्णं स्तम्भेवतारस्तमनन्यभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये. यस्य सारस्वतस्रोतो गुलामोद्वासितं श्रुतीनां विश्रमायालं जठारिन्दमुपास्महे. यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्थितराणि तृणाय मेने. अस्मद्गुरोर्भगवतोऽस्तेकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. प्रपद्ये निरवद्यानां षद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षडगोपमुनीश्वरं श्रीरङ्गनाथ षडगोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षडगोपकृत्यं वेदान्तदेशीतीन्द्रमहं प्रपद्ये. सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरकरजडिद्रङ्गभूकार्जाभ्यां कारुण्याक्षीणुसिंहेनिकरषडरिपोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावधूकत्वमतिषडितारङ्गपूर्वेण सूक्तं वात्स्यं नारायणार्य परमतनुव्याख्याख्यातमीडे श्रीमद्रङ्गषडारसिंहविवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघूद्भात्तडजित्पादारविन्दाश्रीं श्रीमद्वेदवदं सदेशेदेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणसाधनमसं नारायणं योगिनं वेदान्तदेशीतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारम् अनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यतिरुगुभाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरमाश्रयामः. श्रीमद्रङ्गषडारसिंहविवरात् प्राप्तागमान्तद्वयं दृष्ट्या वीररघूद्भाश्रुतिरोनस्तात्मरक्षापरं श्रीसेवत्स विभूषणं गुरुवरं श्री श्रीनिवासाभिदं श्रीमालोल रमानिवासन्यस्ते कृतं से. அடியனுக்கு கங்குலும் பகலும்னு பெரிய பெருமாள் விஷயமா ஐஷிங்கர் நியமனம் ஆகிருக்கு. அடியன் இந்த விஷயத்தில் யதாமதி அடியன் விஞ்ஞாபனம் பண்ணுறேன். இந்த பெரிய பெருமாள் விஷயமா இந்த நம்மாழ்வார் ஒரு தசகம் கூட பண்ணியால் ஒரே ஒரு 10 பாசுரத்தை தவிர, அதுவும் கடைசி பாசுரத்தையும் பெரிய பெருமாளோட திருநாமத்தையும் கூட உச்சரிக்காத இந்த திராவிட சகஸ்திர பாசுரங்களில் 10 பாசுரம் தான் பாடியிருக்கார். அப்பேற்பட்ட பெரிய பெருமாள் திருவடியில் இந்த 7ஆம் பத்து 2ஆம் தசகத்தில் ஆழ்வார் ஒரு நாயிகாபாவத்தில் இந்த 10 பாசுரத்தையும் விஞ்ஞாபனம் பண்ணுறார். இது எம்பெருமான் 6ஆம் பத்தில் திருவேங்கடமுடையான் திருவடி வாரத்தில் தாயாரை புருஷகாரம் பண்ணிட்டு பிரபத்தி பண்ணுறார். அந்த பிரபத்தி பண்ண உத்தரக்ஷணத்தில் ஆழ்வாருக்கு ஆர்த்தி. உடனே தன்னிடச்சோதிக்கு போயிடணும், பெருமாள் திருவடியில் போய் அங்கே போய் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் பண்ணி வழிவிலா அடிமை செய்ய வேணும் அப்படின்ற ஒரு திருவுள்ளத்தை பற்றிண்டு ஆழ்வார் ரொம்ப ஆர்த்தியாக எழுதிருக்கார். அப்போ பெருமாள் இவரை கொஞ்சத்தில் இது பண்ணலை, மோட்சத்துக்கு ஆஷின் போகலை, தன்னுடைய சோதிக்கு ஆஷின் போகலை. அதுக்கு காரணங்கள்லாம் இந்த அவதாரிகையில் ஆசிரியமா பெரியவாள்லாம் அதுவும் பிள்ளான் முதல் கொண்டு எல்லா பூர்வாச்சாரியாலும் இதுக்கு பண்ணியிருக்கா. இதில் ஆரம்பத்தில் சுவாமி தேசிகன் திருமண தாத்பரிய ரத்னாவளியில் பெருமாளுக்கு பிரபதன சுலபன், பெருமாள் அடையக்கூடியவன், சுலபமாக அடைய சித்தோபாயன் அப்படின்றத நிரூபித்து ஆழ்வாரும் சரணாதி பண்ணிட்டார். அந்த விஷயமா இருக்கடியா நான் அடியன் பார்த்துடுறேன் சுவாமி அடிக்க பாசுரம் அகலகில்ல நிறைய மண்ணுன்னு 6 அங்கத்தோட சரணாகதியை பெருமாள் அங்கே அனுஷ்டானம் பண்ணார் ஆழ்வார். பெருமாள் திருடி வாரத்தில் அகலகில்ல நிறைய மண்ணு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையா என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லாடியேன் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனேன்னு ஆசிரியமாக திருவேங்கடமுடையான் திருவடியில் சரணாதி பண்ணிட்டார். பெருக்காரண சுவாமி ஒரு உபன்யாசத்தில் இதை சாச்சார். ஏன் பெருமாள் ஆழ்வார் திருவேங்கடமுடையான் திருவடியில் சரணாதி பண்ணணும் அப்படின்னா, உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன்னு மற்ற தேப்பெருமாளுக்கு இணைஞ்ச திருவடியாக இருக்கும்,
உள்ளே புகுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். திருவேங்கடம் அண்ணா விரித்து சாத்தின்னு இருக்கார். அதனால தான் திருவடியில் சரணாதி பண்ணிட்டேன்னு ஒரு ஹாஸ்யமாக ஒரு விஷயம் சாச்சாயிடுது அடியனுக்கு ஒரு தோணுது அப்படின்னு சொன்னேன். அப்போ அலமேல் மங்கத்தாயார் புருஷகாரம் பண்ணி அங்கே பெருமாள் திருவடியை பண்ணியும் ஆழ்வார் பெருமாள் திருவிழப்பத்தில் உடனே ஆழ்வாருக்கு ரொம்ப ஆர்த்தி ஜாஸ்தியான உடனே உன்னிலாவை ஐவரால் உள் நிலாவை ஐவரால் உள்ளுக்குள்ளேயே இருக்கிற இந்த பஞ்ச இந்திரியங்களை ரொம்ப பாடாப்படுத்துறது என்னை இது இப்படியும் இந்த இந்த இதில் வந்து என்ன வச்சுன்னு இருக்கணுமா அப்படின்ட்டு ரொம்ப தாப்பப்படுறார். அந்த தாப்பத்தில் அதோட தாபத்தோட ஒரு வெளிப்பாடாக பெருமாள்கிட்ட ஒரு சம்ஸ்லேஷம் வரணும், ஆழ்வாருக்கு பெருமாள்கிட்ட ஒரு சம்ஸ்லேஷம் வரணுன்ட்டு ஆழ்வார் தான் வந்து சம்ஸ்லேஷம் எப்பயுமே வந்து ஆழ்வாருக்கு நாயிகாபாவத்தில் தான் திருவுள்ளம் போடும். அதனால் நாயிகாபாவமாக ஆழ்வார் வந்து தன்னை பாவிச்சுக்கிறார். ஆனால் அப்பேற்பட்ட நாயிகாபாவனத்தையும் தானாக சொல்லலை, தன் தாயாரை வச்சு இந்த பாசுரத்தை 10 பாசுரத்தையும் இங்கே அனுசந்தானம் பண்ணுறார். அதாவது இந்த இதெல்லாம் இங்கிலீஷோட ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு ஆழ்வாரே ஸ்பிளிட் பர்சனாலிட்டியாக இந்த அடியன் அடியன் அதனால் ஆழ்வாரே தானே தாயார் தானே ஒரு நாய்க்கியாகவும் தானே ஒரு நாய்க்கியோட தாயாரமாக இருந்து இந்த பாசுரத்தை விண்ணப்பம் பண்ணுறார். திருவரங்கத்து எம்பெருமான் திருவடியில் பெரிய பெருமாள் திருவடியில் இந்த 4 அப்போ பெருமாள் வந்து ஏன் பெருமாள்கிட்ட தரடி சோதிக்கு ஏன் ஆஷின் போல அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு அவதாரிக்க சொல்கிறா. ஏன்னா தரடி சோதிக்கு ஆஷின் போயிட்டார் அப்படின்னா பெருமாளை வந்து உடனே வந்து ஆழ்வார் கைங்கிறதுக்கு நேராக வைகுண்டத்துக்கு ஏழி ஆகிடும். அப்போ இன்னும் ஜனங்களெல்லாம் திருத்தணும்னு பெருமாள் திருவுள்ளமா. அதனால் ஆழ்வாரை வச்சுன்னு இன்னும் நிறைய இன்னும் 4-10 சொல்லணும், அபாவரச்சூடு தான் தன்னடி சோதிக்கு ஆஷின் போகணுன்னு எம்பெருமானோட திருவுள்ளம். அந்த திருவுள்ளத்துக்கு இட ஆழ்வாரை வச்சுட்டு இருக்கார். அதுக்கு ஆச்சரியமாக ஒரு இது சொல்கிறா, ஏன் எவ்வளோ பேர் இருக்காளே அவளை வச்சு நான் பெருமாள் பண்ணலாமே, ஏன் என்னை வச்சுன்னு பண்ணணும் அப்படின்னு ஆழ்வாருக்கு திருவுள்ளமா. ஆழ்வார் வந்து பிரபஞ்ச ஜன சந்தான கூட்டஸ்தரான இங்கே இருக்கிற பிரதமாச்சாரியனாக இருக்கவன ஆழ்வாரை வச்சுட்டு புருஷகாரம் பண்ணிட்டு மற்ற எல்லாரையும் வந்து நாட்டை திருத்தணும் அப்படின்னு பெருமாளோட திருவுள்ளமா. அதனால் ஆழ்வாருக்கு இது பெருமாளுக்கு ஆழ்வார் ஆஷின் போலையாம். இவர் நோவு பட்டாலும் பரவாயில்ல, இவர் ஒருவர் நோவு பட்டால் பரவாயில்ல, இவர் திவ்ய பிரபந்தத்தை கொண்டு நாட்டை வாழ்விப்போம் அப்படின்னு ஆழ்வார் வந்து பெருமாள் திருவுளை பற்றினானா. அப்படி இந்த ஏன் பெருமாள் தன்னடி சோதிக்கு ஆஷின் போகலான்றதுக்காக ஒரு காரணம் காமிக்கிறா. 2வது காரணம் ஏன் பிராட்டி தன்மை ஏறிட்டு கொள்ளணும் அப்படின்னா, இது பிராட்டி தன்மையாக இருந்தால் தான் ஆழ்வாருக்கு ஒரு பிராட்டி படுற அந்த ஒரு விஸ்லேஷத்தில் அந்த ஒரு பாசுரங்கள்லாம் வருமா. அதனால் ஆழ்வார் வந்து பிராட்டி தன்மையை ஏறிட்டுக்கிறாராம். அதையும் ஏன் பெரிய பெருமாள் திருவடியில் ஏன் பண்ணணும், ஏன் அப்படின்னா காவேரிச்ச மகாபாகான்னு காவேரி நதியும் அந்த சப்த பிராகாரங்களும் திருமாமணி மண்டபம் எல்லாம் சீவைகுண்டத்துக்கு சதிருஷமாக இருக்கிற ஒரு திவ்யசமானாலும் அதனால் அந்த பெருமாள் திருவடியில் பண்ணணும். அதுவும் இல்லாத ஆழ்வாருக்கு சத்தையே திருவாய்மை பண்ண சத்தையே பெரிய பெருமாள் திருவடியில் பண்ணாதான் அப்படின்னு திருவுள்ளம். அதனால் பெரிய பெருமாள் திருவடியில் இந்த பாசுரத்தை விஞ்ஞாபனம் பண்ணுறார். அதனால் பெரிய பெருமாளுக்காக பெரிய பெருமாள் திருவடியில் ஆழ்வார் முறையிடுறார். அடுத்தது ஏன் தானே பண்ணாத ஒரு தாயை கொண்டு பண்ணணும், அது அந்த சொல்கிறத கூட தானே நிறைய இடத்துல நிறைய பாசுரங்களும் ஆடி இதில் தானே ஒரு நாய்க்கையாக தானே பண்ணிருக்கார். இல்லை தோழிகளை கொண்டு பண்ணலாமே, ஏன் தாயை கொண்டு பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா ஒரு அம்மாவுக்கு தான் பொண்ணோட கஷ்டங்கள்லாம் தெரியும். இன்னும் இவ்வளோ கஷ்டப்படுறாளே, இவ்வளோ கஷ்டத்துக்காக ஒன்று வந்து இது மாதிரி ஒரு இந்த வாழ்க்கையில் ஒன்று விட்டேன் அப்படின்னு ரொம்ப சொல்லி கஷ்டப்படுவாளாம். அது இல்லாத ஒரு சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் சாய்கிறா. ஆழ்வார் எந்த தன்மைன்னு சொன்னாலும் அது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப பக்தி ரசமாகவும் இருக்கும்.
அதனால் ரெண்டு கரையும் இடிஞ்சுட்டு ஒரு வெள்ளம் போகிறதுனா கூட போய் சேர வேண்டிய இடம் கடல் தான். அதனால் வந்து ஆழ்வார் பாசுரம் எந்த விதமான திருவுள்ளத்தில் சாதிச்சாலும் அதில் ஒன்றும் குறை இருக்காது அப்படின்ட்டு இதுக்கு அவதாரிக்கு சொல்கிறா. அடுத்தது முதல் பாசுரம். கங்குலும் பகலும் கந்துயிலர் யாழ் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்களன் கைகோப்பும் தாமரை கண்ணன்னே தளரும் எங்கனே தரிக்கேன் உண்ணவிட்டன்னம் இருநிலம் கைத்துழாவிருக்கும் செங்கயல் பாய் நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்தன் செய்கின்னாயே அப்படின்னு இந்த முதல் பாசுரத்தில் பெரிய பெருமாள் விஷயமாக சாய்கிறார். இதில் ராத்திரி பகலும் தூங்கலையாவோ தன்னோட கண்ணுலேருந்து ஜலம் தாரையாக கொட்டுறதான் பெருமாளோட விசலேஷத்தினால கண்ணுலேருந்து எடுத்து கையாளத்து ஜலத்தை கீழே இறக்கிறாளாம் இந்த பராங்குச நாயகியான பிராட்டி. சங்கு சக்கரங்கள் அப்படின்னு சொன்னாலே உடனே கை கூப்பிடுறாளாம். தாமரை கண்ணன் அப்படின்னு சொன்னாலே தளர்ந்துடுறாளாம் தன்னோட இதில். நீ இல்லாமல் நான் என்ன தரிக்க போகிறேன், இந்த உசிரை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கீழே அப்படியே விழுந்துடுறாளாம். அதனால் பெருமாள் இது இருநிலம் கைத்தொழாக இருக்கும் இந்த ரெண்டு பிருத்திவி பூர்த்தியாகவும் தானே அதை கையால் எடுத்து தொழணும் அப்படின்னு அந்த சேஷ்டிதங்கள் பண்ணுறாளாம். அப்பேற்பட்ட இந்த பிராட்டியை செங்கையல் பாய் நீர் திருவரங்கத்தாய் காவிரி பொன்னி நதி நன்னா ரொம்ப உக்ரமாக நன்னா ஆச்சரியமாக ஓடுற இந்த திருவரங்கத்தில் ஏழ்ருக்க எம்பெருமானே பெரிய பெருமாளே இவள் திறத்து என் பெண் பிள்ளை திறத்து நீ என்ன செய்ய போகிற, இதை மாதிரி இவ்வளோ சிரமப்படுறாவர், நீ இதுக்கு ஏதான ஒரு பரிகாரம் பண்ணக்கூடாதா, இவ்வளோ ஏதான உன்னோட திருவுள்ளம் பற்றக்கூடாதா அப்படின்னு பிற பராங்குச நாய்க்குடைய தாயார் இது விஞ்ஞாபனம் பண்ணுற மாதிரி முதல் பாசுரம். இந்த 10 பாசுரமும் அப்படி தான், இந்த பாசுரத்தை அப்படி சாய்க்கிறான். இதுக்கு விசேஷார்த்தம் அடியன். இதில் ஏன் இப்போ கங்குலும் பகலும் கந்துயில் அறியாள், கண் தூங்குறதே இல்லையா இவளுக்கு, ராத்திரியும் தூங்கலை பகலும் தூங்கலை. இதுக்கு ஆச்சரியமாக விஷயம் சொல்கிறா. ஒரு நாயகனோட சேராமல் அவளுக்கு ஒரு 2 பேருக்கும் ஒரு கலப்பே இல்லை, ஒருத்தர் பிடிக்கலை அப்படின்னா ராத்திரி நன்னா தூங்கிடுவா, பகலில் நன்னா மூச்சுட்டு இருப்பா. நன்னா 2 பேரும் நன்னா தூங்கிட்டு இருக்க சமயமாக இருந்தால் நன்னா ராத்திரி 2 பேரும் சம்ஸ்லேஷிக்கிற சமயம், நாயகனும் நாயகியும் நன்னா சம்ஸ்லேஷித்து இருந்தா ராத்திரி தூங்காத அவள் பகலில் தூங்குவா. இவளுக்கு அதுவும் இல்லை இதுவும் இல்லை, 2 கட்டானா இருக்காவோ அப்படின்னு இந்த கங்குலும் பகலும் கந்துயில் எறியான்றது இந்த விஷயத்தை அப்படி சொல்கிறா. கண்ணநீர் கைகளால் இறைக்கும்னு ரொம்ப சொன்னால் தன்னோட கையால் இறைகிறான். அவ்வளோ கண்ணீர் தாரதாரையாக பெருகிறதான். பெருமாளோட சேவை கிடைக்கலன்று தன் கையிலேருந்து ஒரு சமுத்திரத்துலேருந்து எடுத்து 2 கையால் எடுத்து விடுற மாதிரி பண்ணுறாளாம். அதை நீ வருவன்னு நினச்சிட்டு அந்த ஆர்த்தினை தாங்காத கடல்லேருந்து எடுத்து ஜலத்தை எடுத்து கீழே சேர்க்குற மாதிரி அவ்வளோ ஜலம் கொட்டுறதான். பராங்குச நாயகிக்கு அவள் அம்மா சொல்கிறா. சங்கு சக்கரங்கள்னு கைகூப்பும், சங்கு சக்கரம் நீ கைகூப்புற வான் கூட வராமல் இருக்கும்போதே கைகூப்பிடுறாளாவோ. சங்கு சக்கரங்கள்னு கைகூப்பும். தாமரை கண்ணால் என்னை கடாட்சிக்கணும், உன்னோட குளிர்ந்த கண்ணு வேதாந்தங்கள்லாம் பெருமாளுக்கு கப்பியாசம் பண்டரீக அக்ஷினின்னு சொல்கிற அந்த திருக்கண்களால் என்ன நீ கடாட்சிக்க மாட்டியா அப்படின்னு அந்த தாமரை கண்ணன் என்றே தளரும். உடனே தளர்ந்து போயிடறாளாம், அப்படியே உருகி தான் கீழ் விழுந்துடுறாளாம். தாமரை கண்ணன்னே தளரும். அது எப்படி இருக்குன்னா ஒரு கொடிய விஷத்தை சாப்பிட்ட உடனே ஒரு கீழ் விழுந்துடுற மாதிரி ஒரு நிமிஷம் கூட தரிக்க மாட்டேன்னு கீழ் விழுந்துடுறாளாம். எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டுன்னும் அப்படின்றதுக்கு சொல்கிறா. சரி, எதுக்கு பெரிய பெருமாள் அடையணும்னா இருநிலம் கைதொழாவி இருக்கும்னு இவன் என்ன பண்ணுறாளாம். பெருமாள் எப்படி இந்த 2 எல்லா லோகத்தையும் அளந்தேரோ அந்த மாதிரி இவளும் தன்னோட ஆர்த்தியை காமிக்கிறதுக்காக எல்லா நிலத்தையும் துழறாளாம் தன்னோட கையால். இது செங்கையில் பாயினீர் திருவரங்கத்தா, ஏன் திருவரங்கத்தில் போய் பெருமாள் அங்கே கேட்டான்றது இதுவும் ஒரு காரணம் சொல்கிறா. பரவி யுகத்தில் போனான்னா அவன் எங்கேயோ எழுதிருக்கான், அவதாரங்களில் போனால் அது காலம், ஆர்த்தனை சேவிக்கிறான்னா அது யோகத்தில் தான் சேவிக்க முடியும். நேராக சாட்சாத்தா வியக்தமாக சேவிக்கணும் அப்படின்னா பெருமாளை பெரிய பெருமாள் பெரிய பெருமாளில் போய் தான் இதை சொல்லணுன்ட்டு பெரிய பெருமாள்கிட்ட போய் உன்னை பிரிஞ்சிருக்கனே நான் எப்படி தெரிப்பேன்னு சாய்கிறார். இதில் ரொம்ப ஆச்சரியமாக சொல்கிறா. அங்கே செங்கயல் பாயினி இருக்கு, நாரத்தை பற்றின
கயல்கள்லாம், அதாவது கொடி பிடிச்சிட்டு இருக்க கயல்கள்லாம் நன்னா செழுமையாக இருக்குது. கயல் பாய் நீர் திருவரங்கத்தாயின்னு நாராயணனை பற்றின இவ்வளோ சிரமப்படுறாளே, இப்படி இருக்கலாமா அப்படின்னு இது சொல்கிறா. இவளும் இந்த பெரிய பெருமாள் விட்டு வேற கதி கிடையாதுன்னு எப்படி இந்த மத்சியங்கள்லாம் இந்த ஜலத்தை விட்டு பிரியாமல் இருக்கோ, இவளுக்கும் பெரிய பெருமாளை தவிர வேற கதி கிடையாதுன்னு இப்படி இருக்கா. இப்பேற்பட்டவளை போய் நீ இவ்வளோ விரக தாபத்தில் இவளை துக்கிக்கிறியே, இதுக்கு ஏதான ஒரு வழி சொல்லக்கூடாதா அப்படின்னு இந்த பாசுரத்தோட சாராம்சமா அப்படி விஞ்ஞாபனம். அடுத்த பாசுரம் அப்படி சாய்க்கலாம் தானே. என் செய்கின்னா என் தாமரை கண்ணாவென்னும் கண்ணீர் மல்கவிருக்கும் என் செய்கே நெருநீர் திருவரங்கத்தா என்னும் வெவ்வுயிர் துயிர் துருகும் முன் செய்தவனைய முகப்படாவென்னும் கில்வண்ணா தகுவதோ என்னும் முன் செய்தி உலகம் உண்டுமிழ்ந்தளந்தாய் எங்களோ முடிகின்னதி வட்கே. ரெண்டாவது பாசுரத்தில் தாமரை கண்ணா, நீ என்னதான் அவளுக்கு என்னோட பொன் விஷயத்தில் செய்ய போற? கண்களில் நீர் அப்படியே நிற்கிறது. போன பாசுரத்தை கொட்டுறது, இந்த இடத்துல அப்படியே கண்ணில் மல்கி நிற்கிறது தான் இந்த பாசுரத்தை. இங்கே அலைகள்லாம் நல்ல என் செய்கேன் எரிநீர் திருவரங்கத்தாய், எரிநீர்ன்றதுக்கு அலைகள்னு வியாக்கியானம் பண்ணுறா. எரிநீர் ரொம்ப அலைகள் ரொம்ப பாயிற இந்த பொன்னி நதி கரையோரத்தில் அந்த திட்டில் படுத்துட்டுருக்க எம்பெருமானே என்பாள். ரொம்ப அவளுக்கா மூச்சு விடும்போது அப்படியே உஷ்ணம் அப்படி இதுவாக தான் அவளுக்கு, அவளோட ஆத்மா இது வரையில் உருகுறதான். இதுக்கெல்லாம் பாப்போம், நான் பண்ண பாப்பமே, அதனால்தான் எனக்கு இந்த மாதிரி பெருமாள் இந்த நிலைமை வச்சிருக்கேன்னு அப்படி சொல்கிறாளாம். இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டி ஸ்திதி பிரளயம்லாம் பண்ணி லோகத்தை உண்டு முழுந்தியே அப்பேற்பட்ட எம்பெருமானே, இவள் சிரத்தில் நீ என்ன செய்ய போற அப்படின்னு ரெண்டாவது பாசத்தில் கேட்கிறா. இதில் சில விசேஷாம்சங்கள் அடியன் அடுத்த ஸ்லைடேன். என் மகள் தன் காதல் தோற்ற உன்னை தாமரை கண்ணா என்று விழிக்கிறாள். உன்னை காணா துக்கத்தாலே கண்ணநீர்கள் உழந்து கிடக்கிறது. போன பாசுரத்தில் கண்ணநீர் கைகளால் இறைக்கும்ன்றா. இந்த பாசுரத்தில் கண்ணநீர் உழந்து போயிட்டான் பிராட்டிக்கு, பராங்குச நாயகிக்கு. ஏன்னா காணா துக்கம், நீ வருவியான்னு காத்துந்தா, அப்போ வரல ஜலம். இப்போ நீ வரவே இல்லை, அதனால் துக்கத்தில் உடம்புல இருக்கிற உஷ்ணத்தினால அப்படியே கண்ணெல்லாம் இது கண்ணில் ஜலம் வத்தி கொடுத்தான். நீ எனக்கு துன்பம்லாம் தீர்த்து வைக்கணும்னு பெரிய ஆளே பொண்ணு நிற்கிற நீ கல்யாணந்திருக்க. ஆனால் நீ தீர்த்து வைக்கிற மாதிரியே தெரியல. எவ்வளோ ஜலங்கள் ஜலசமிருத்திக்கு குறவே இல்லை. ஆனால் நீ என்னடனா என்னோட தாபத்தை தீக்க வைக்க மாட்டேன்ற. இதுக்கு காரணம்லாம் முன் செய்த வினையே முகப்படா. பிராட்டி சொன்னதா இந்த விஷயத்த மமேவ துஷ்கதம் கிஞ்சிது மகதஸ்தி நசம்சயா அப்படின்னு. நான் இந்த இங்கே இதில் கஷ்டப்படுறதெல்லாம், இந்த அசோகவனத்தில் கஷ்டப்படுறதெல்லாம் நான் பண்ண பாபம்தான். இதில் பெருமாளோ யாரையும் இது சொல்லி இது பண்ணுறதில்ல, நான் பண்ண பாப்பன்னு பிராட்டி சொல்கிற மாதிரி இந்த பராங்குச நாயகியும் அனுபவிக்கிறா. அவள் பண்ண பாபமே அப்படின்ட்டு சொல்கிறா. ரொம்ப மேகம் போல உள்ள குணம்னு பர்பன்னா என் பெண்ணின் பாபத்தை போக்க மாட்டாயோ, ஏன் 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 இவ்வளோ என் பொண்ணுக்கு இவ்வளோ சிரமப்படுத்துகிற? முன் செய்தி உலகம் உண்டுமிழ்ந்தளந்தாயின்றதுக்கு ஆத்மா அபேட்ச அசித் அவிசிஷ்டான் பிரளயே ஜந்து நவலோக்க ஜாத நிர்வேதான்னு அவள் அச்சித்தா இருக்கு, அச்சித் கல்பமாக இருக்கிற இந்த சேத்தனத்தையும் சேர்த்து அவள் ஒன்றும் அபேட்சையே பண்ணாத நீயா அவளை காப்பாற்றி பிரளய காலத்தில் அப்புறம் நீயா அவளுக்கு சிருஷ்டி கொடுத்து சிருஷ்டி பண்ணி எல்லாரையும் காப்பாற்றின்னு வந்த. இவ்வளோ பண்ணுற, அது இல்லாத யாருமே மாவலி மூடி கேட்டால் அவன் கொடுத்துட்டு போகிறான். அதுக்குன்னு லோகத்தையும் அளந்து எல்லாரையும் எல்லாரையும் தாய் போல காப்பாற்றினேன். அவ்வளோ உபகாரம் பண்ணவன் என் பெண் விஷயத்தில் இப்படி விடுறியே, இது உனக்கு தகுமா? நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு இந்த பாசுரத்தில் விஞ்ஞாபனம் பண்ணுறான். அடுத்த பாசுரம் அடியன். வட்கிலில் இறையும் மணிவண்ணாவென்னும் வானமே நோக்கும் மெய்யாக்கும் உட்குடை அசுரர் உயிரெல்லாம் உண்ட ஒருவனே என்னும் உள்ளுருகும் கட்கிலி உன்னை காணுமாறருளாய் காகுத்தா கண்ணனே என்னும் திட்குடிமுதல் சூழ் திருவரங்கத்தாய் இவள் திறத்தின் செய்திட்டாயே. இவளுக்கு கொஞ்சம் கூட லஜ்ஜையே இல்லை என் பொண்ணுக்கு. மணிவண்ணான் எதிர்க்கே சொல்கிறா.
ஆகாசத்தை பார்த்து நோக்கிறா. நோக்கின உடனே மயங்குறா. உடனே உன்னோட மகாவீர சூரத்தை அதை நினச்சிண்டு அப்பேற்பட்டவனே அப்படின்னு சொல்லி உருகுறா. நீ பார்க்கறதையே கட்கண்ணால் பார்க்க முடியாது, உட்கண்ணால் தான் பார்க்கணுன்னு சொல்லிருக்குது யோக சாஸ்திரத்தில். அப்போ தான் நீ வந்து தரிசன சமானாக்காரமாக வந்து நீ அவளுக்கு காட்சி அளிப்ப. அப்பேற்பட்டவன் நீ இப்போ இப்படி இருக்கியே, ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரமும் அவதாரம் பண்ணியே, அப்பேற்பட்டவனே இந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கியே, இவள் விஷயத்தில் நீ என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு இந்த பாசுரத்தில் சாய்க்கிறா. இதுக்கு ஒரு விசேஷ அர்த்த ஸ்லைடு. வட்கிழல் கொஞ்சம் பெண்களுக்கே உண்டான அசாதாரணமான இந்த லஜ்ஜை, அச்சம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத, கொஞ்சம் கூட லஜ்ஜையே இல்லாமல் வட்கிழல் இறையும் ஒரு க்ஷணம் கூட இல்லை, லஜ்ஜையே இல்லை. அப்போ எப்படி தெரிஞ்சுட்ட அப்படின்னு அவன் அம்மா கேட்குறாளாம் பெருமாள். எப்படி தெரிஞ்சுன்னா, எங்கிட்டே உன் பேரை மணிவண்ணா அப்படின்னு சொல்லலாம். மணிவண்ணானா மணி போன்ற சுபாவத்தை உடையவன், அழகாக முந்தானில் முடிச்சுன்னு போயிடலாம். எங்கிட்டே ஒரு அம்மா கிட்ட பொண்ணு நான் இவனை தான் இவன் தான் ஆம்பியான்னு லஜ்ஜையே இல்லாமல் சொல்கிறாளே அப்படின்னு ரொம்ப வெக்கமில்லாமல் சொல்கிறாளாம். அதில் வட்கிலையும் மணிவண்ணா என்னும் வானமே நோக்கும் மெய்யாகும். வானத்தை பார்த்துட்டு பெருமாள் வரப்போகிறா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காளாம். எதுக்காக வானத்தையே நோக்கிங்க? கஜேந்திர ஆழ்வானை காப்பாற்றுறதுக்காக பெருமாள் கருடாருடனா சேவை மாதிரி ஏழுனா மாதிரி அரைகுறைய தலைகுறைய கஜேந்திர ஆழ்வானை காப்பாற்றின மாதிரி என்ன இவளை நீ ஆஷின் போறியோ அப்படின்னு வானமே நோக்கிறாள். உடனே பார்த்தா நீ வரலன்னு மெய்யாக்கும், திருப்பி மயங்கி விழுந்துடுறா, மூங்குச்சி போயிடுறா. கட்கிலி உன்னை காணுமாறுளாய் உட்குடை அசுர உயிரெல்லாம். உட்குடை அசுரன்றது ரொம்ப பலம் பொருந்திய ஆசிரியருக்கெல்லாம் பிரதிகூலரான இந்த கரதூஷணாதிகள் மாதிரி தோறாத தனிவீரனா தனியாக நின்று 16,000 ராட்சதாலையும் கொண்ட அந்த அந்த வீரத்தை ரொம்ப போற்றி அத்தை நினச்சிட்டு துக்கிக்கிறா, உருகிறா. கட்கிலி உன்னை காணுமாறுளாய், புறக்கண்ணாத உன்னை பார்க்கவே முடியாது, அகக்கண்ணாத யோகத்தில் சமாதி நிலையில் தான் உன்னை பார்க்க முடியும்னு சாஸ்திரம்லாம் சொல்கிறதுக்கு அப்படின்றவனேன்னு அவனை ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அப்படியே காகுத்தா கண்ணனே என்றான். அப்போ வட்கில நீ தான் கட்கிலி உன்னை காணுமாறுளாய்னு நீ கேட்குற, என்னை கேட்கணுன்னு. பின்ன எப்படி நீ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டியே, அப்போ எதுக்கு நீ என்னை அபேட்சிக்கிற அப்படின்னா, நீ தான் காகுஸ்தனாவும் கண்ணனாவும் எல்லாருக்கும் சேவை சாட்சிய. பெருமாள் அவதாரம் பண்ணதே எல்லாருக்கும் பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினியம்னு ஹாரினாம் அப்படின்னு ஹாரினம் அப்படின்னு பெருமாள் சர்வருக்கும் சேவை சாதிக்கிறதுக்காகவே இங்கே அயோத்தியில் அயோத்தியா பட்டணத்தில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கும் கிஷ்கிந்தியில் இருக்கிற அந்த ஆனர் சேனைக்கும் ரிஷிகளுக்கெல்லாம் தண்டகா தப்போவனத்தில் அசுர அந்த இவளுக்கு சூர்பனக முதலான அசுரர்களுக்கும் தன்னோட அழகை காமிச்சு மயக்கின இந்த காகுத்தனே கண்ணனே ஆச்சரியமான ஒரு ஆயர்பாடியில் பிறந்து அந்த இவாளுக்கெல்லாம் சேவை சாய்ச்ச அப்பேற்பட்ட எம்பெருமானே, நீ அதனால் காகுத்தா இந்த கட்லியை உன்னை காணுமாறுலான்னு நான் கேட்குறதுல ஒன்றும் இல்லை. நீ காகுத்தனாவும் கண்ணனாவும் நீ எல்லாருக்கும் சேவை சாய்ச்சிருக்கேன். அத்தை காட்டிலும் திட்கொடி முதல் சூழ் திருவரங்கத்தில் வேற நல்ல பிரதிஷ்டிதமான நல்ல துவஜ பட்டங்களோடு இருக்கிற அந்த திருவரங்கத்தில் சேவை சாய்க்கிறியே. இப்பேற்பட்ட எம்பெருமானே, இவள் திறத்து என் செய்திட்டாய், நீ என்ன தான் பண்ணுற? இவ இவ்வளோ சிரமப்படுறா, இப்பேற்பட்டவன் நீ பண்ணக்கூடாதா? அவதார காலத்தில் உதவாதவர்களுக்கெல்லாம் தான் இங்கே பெருமாள் இங்கே ரங்கநாதனாக சேவை சாய்க்கிறான். நீ சேவை சாய்க்கிற. அப்பேற்பட்டவன் நீ அவதார காலத்தில் சேவை சாய்க்கிற இவன் அவளுக்கெல்லாம் உபகாரம் பண்ணணுன்னு ஏன் பராங்குசநாய்க்கு நீ சேவை சாய்க்க மாட்டேன்ற? அவள் எதனா அவளோட துக்கத்தை நீ போக்கக்கூடாதா அப்படின்னு இந்த பாசுரம் சொல்கிறாடி. அடுத்த பாசுரம், இட்டகால் இட்ட கையலா இறைக்கும் எழுந்துலாய் மயங்கும் கைகோப்பும் கட்டமே காதல் என்னுமோர் சிக்கும் கடல் வண்ணா கடியகான் என்னும் வட்டவாய் நேமி வலங்கையா என்னும் வந்திடா என்னே மயங்கும் சிட்டனே செழிநீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்தன் சிந்தித்தாயே.
அடியன் அடியன் அது விசேஷ அர்த்தத்துக்கு போயிடும் அடியன். இதில் இவ வெச்ச கால் வச்ச மாறாத அப்படியே இருக்காளாவோ எழுந்துல, ஏன்னா அந்த நிலைமை அது ஒரு அசத்கல்பம் மாதிரி அப்படியே இருக்காளாவோ. அப்புறம் உடனே சரி பெருமாள் சேவை எழுந்துலாய் மயங்கும் கை கூப்பு எழுந்துடாளாம். எழுந்துலாய் மயங்கி உடனே கை கூப்புறாளாம். இந்த காதல் வச்சதே ரொம்ப சிரமம், காதலே இருக்கக்கூடாது, காதல் இல்லாத இருக்கவன் ரொம்ப புண்ணியவான் அப்படின்ட்டு அவளை பார்த்து ரொம்ப அவளுக்கு இருக்கிற அவளை பார்த்து ஒரு லட்சம் இது பண்ணுறாளாம், புறாம மாதிரியே சொல்கிறாளாம். காதலே இல்லாமல் இருக்கலாம் போல் இருக்கு. கட்டமே காதலன்னு மூர்ச்சிக்கும் கூட மூர்ச்சி ஆகிடுறான். கடல் வண்ணா ரொம்ப கருத்த திருமேனி உடையவனே, நீ கடிய ரொம்ப ரொம்ப துஷ்டன் நீ இவ விஷயத்தில். வட்டவாய் நீமி வலங்கையா என்னும்னு கையில் திருவாழ திருச்சங்க வச்சுட்டு இருக்கவனே, அதாவது தண்ணீர் கிடைக்காதவா தண்ணீர்னு கதற மாதிரி வந்திடா என்னன்னே மயங்க வா வான்னு திருப்பி வந்திடாய்னு சொல்லிட்டு இருக்காளாம். நீ சிட்டனே செய்யணும், ரொம்ப சிட்டம் தான் நீனு, இப்படி விஷயத்தில் இவ்வளோ கஷ்டப்படுத்துவ. பிரம்மஹத்தியை பண்ண ஒருத்தன் வந்து நல்லா வெளுப்போ பூனலை போண்டு கையில் பவித்திர சாத்தின்ட்டு எப்போ பாரு வேதத்தை சொல்லியிருந்தா எப்படியோ அது மாதிரி இருக்குது நீ பண்ணுற காரியம். இவ விஷயத்தில் இப்படி பண்ணலாமா நீனு அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தில் சிட்டனே செய்நீர் திருவரங்கத்தான் ரங்கநாதனை ஒரு நல்ல கொலை பண்ணிட்டவன் வந்து நல்லா ஒரு தண்ணீர் பந்தலில் வந்து நல்லா ஜம்முன்னு எல்லாருக்கும் உபகாரம் பண்ணுற மாதிரி இங்கே வந்து படுத்துட்டு இருக்கே அப்படின்னு ஒரு நிந்தா ஸ்துதியாக பண்ணுறாங்க. அடுத்த பாசுரம் சிந்திக்கும் சேர்க்கும் தேருங்கைகோப்பும் திருவரங்கத்துள்ளா என்னும் வந்திக்கும் ஆங்கே மழை கண்ணீர் மல்க வந்திடா என்னே மயங்கும் அந்த இப்போதவனுடலந்தானே அலைகடல் கடைந்தவார் அமுதே சந்தித்தும் சரணம் சார்வதை வளர்த்த தையலமையல் செய்தானே. இந்த பாசுரத்தில் நம்ம நிசும்மன் விஷயமா ரங்கநாதன் நிசும்மனா பாவிச்சுட்டு இந்த பாசுரத்தை சொல்கிறா. அசுரர் அதாவது அந்திப்போதவனு நடந்தானேன்னு ரொம்ப ஆச்சரியமாக அந்த அந்திப்போதுக்கு ரொம்ப விசேஷமாக ஒரு விஷயம் சொல்கிறா. அசுரர்கள்லாம் நக்தஞ்சராள்னு பேர், ராத்திரிகளில் நடமாடுறவாள்னு சொல்கிறா. அவளுக்கு பலமே வந்து சந்தியா காலத்தில் தான் கூடுமா. அந்திப்போது அவனை இருந்தானே, அதாவது அந்த காலத்தை அவன் நிர்ணயம் பண்ணான். அந்த காலத்திலேயே போய் அவனை இந்த பக்தனுக்கு சிசுவான அந்த பிரகலாதனுக்கு இது பண்ணுறதுக்காக அந்திப்போது பக்தனான பிரகலாதன் தான் பண்ணுவியா, என் பொண்ணுக்கு பண்ண மாட்டியா? ஏன்னா அவன் வந்து சர்வஜானி, அவன் அந்த ஞானம் என் பொண்ணுக்கு இல்லைன்னு நினச்சின்னா அவனை விடுறியா அப்படின்னு கேட்குறாளாம். அரைக்கடல் கடைந்த ஆரமுதே, உன்னையே வந்து அபேட்சிக்கிற இவளுக்கு பண்ணாத பிரயோஜனாந்தபரரான தேவதைகளுக்கெல்லாம் போய் அமுத கடைஞ்ச உன்னை வந்து உன்னையே சார்வு நமக்கென்னும் சக்கரத்தான்னு உன் திருவடியே வந்து அடைஞ்சின்னு இருக்க இவளை சார்வலை வைத்த தையலை மெய்யல் செய்து அவன் என்ன பண்ணான்னா சிந்திக்கும் சேர்க்கும் அப்படின்னு சொல்லி பண்ணுறான். அடுத்த பாசுரம் மெய்யல் செய்தன் மனங்க வந்தானே என்னும் மாமாயனே என்னும் செய்யவாய் மணியே என்னும் தன்பு பாசுரம் சொல்லணும் கூட அப்படியே நேராக கூட ஒன்று சாய்க்கா. இந்த பாசுரத்தில் பொறுத்தமே ஹேதுகற்பமான சம்பூத்திகள் எல்லாத்துலேயுமே சம்போதனத்துக்கு மாத்திரம் சாட்சிதான். சரி அடியன் அப்படியே அடியன் இங்கே மையல் செய்தன்னு மனங்கவர்ந்தானே என்னை வந்து அப்படியே மயக்கிட்டியே. எப்படி மயக்கின, எதனால் இவர் மெய்யல் செய்தார்னா இவரோட பெருமாளோட அந்த ராமாவதாரத்தில் ஒரு காக்கை பிராட்டிக்கிட்ட இருக்கிற ஒரு பிரேமையில் காக்கை அழிக்கிறதுக்காக ஒரு பிரம்மாஸ்திரத்தையே இது பண்ணி அப்பேற்பட்ட அப்படி பண்ணி என்னோட மையல் பண்ண நான் என்னை மனங்கவர்ந்த மாமாயன் ரொம்ப அழகாக இருக்கிறவன், ரொம்ப நீலநத்திரம் மாதிரி இருக்கிற அதரத்தை உடையவனே. அடியார்களுக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் திவ்யாயுதங்களை ரொம்ப தீக்ஷமான திவ்யாயுதங்களை எடுத்து ஆயுதங்களை எடுத்து இது பண்ணுறேன். அப்பேற்பட்ட பொன்னி நரைக்கரையில் படுத்துன்னு இருக்குவ. இவள் பக்கம் ஒரு குறையும் இல்லை, உம்ம பக்கத்தையும் ஒரு குறையும் இல்லை. நான் பண்ண பாப்பந்தான். இவர் பரதன் சொன்ன மாதிரி நான் பண்ண பாப்போம். இதில் பெருமாளை சொல்கிறதோ பிராட்டி சொல்கிறதோ அப்பா அம்மாவை சொல்கிறதோ எல்லாம் அவளை நிலைமையிலேருந்து பார்த்தா அவளுக்கு சரியாக தான் இருக்கும் போல் இருக்கு. நான் பண்ண பாப்பந்தான் பெருமாள் வந்து காட்டுக்கு போனேன்ற நிலைமையை சொல்கிறாளாம். அடுத்த பாசம் இது இதுக்கு சொல்லிடுறேன். பால துன்பங்கள் இன்பங்கள் படைத்தாய். பெருமாள் வந்து அவளோட கர்மா அனுகுணமாக பாப்பங்களையும் புண்ணியங்களும் படைக்கிற அப்படின்னு சொல்லி பட்டிலார் வேற சரண்யனான நீ வந்து பட்டிலார் பற்ற நின்னான். காலசக்கரத்தை வச்சுட்டு அதாவது காலத்தையே நிர்வகிக்கணும் இருக்கேன்.
உனக்கு வந்து காலம் உண்ணான்னு இவளை காப்பாற்றுறதுக்காக கடலிடம் கால சக்கரத்தா கடலிடம் கொண்ட கடல் வண்ணா, கடலிடம் கொண்ட கடல் வண்ணா, கடலை வந்து திருப்ப க்ஷீராப்தியை வந்து படுத்துட்டு அதில் இருக்கிற மை போல வண்ணனே, அதை ஒரு கடல் மேலே 100 கடல் படுத்துட்டு இருக்கான். கடல் வண்ணா கண்ணனே இன்னும்னு, அது இல்லாத கண்ணனா வேற இருக்கார். முதல்ல க்ஷீராப்தியில் எழுந்தார், அப்புறம் கண்ணனா இருந்து செயல்கள் தன்பனசு திருவரங்கத்திலையும் இது மாதிரி பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ எல்லாருக்கும் உபகாரம் பண்ணுறதுக்கே வந்தோடனே கோலமாமலைக்கன் பணி இவ்வளோ கண்ணுலேயும் ஜலம் விட்றா. இப்போ எப்பேற்பட்ட கொழுந்து, இவளுக்கு எதான ஒன்று இது பண்ணக்கூடாதா அப்படின்னு பெருமாளை பிரார்த்திக்கிறேன். அடியேன் இதில் 3 பாசுரத்தை சொல்லி என் திருமகள் சேர் மத்திரம் அப்படின்னு சொல்கிறேன். அடியேன் அடி சாய்க்கிறேன். என் திருமகள் சேர் பாசுரத்தில் 3 பிராட்டியும் சேர்த்து இதில் மங்களாசாதனம் பண்ணுறேன். என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியன்னால பிராட்டி என் திருமகள் அப்படின்னு ஒரு சுவாதந்திரத்தை சொல்கிறாராம். ஆனால் அப்பேற்பட்ட இந்த பிராட்டிகள் புருஷகாரமாக நான் வந்து நானாக வரல, பிராட்டி புருஷகாரமாக வந்திருக்கேன். அப்பயும் கூட என்னை வந்து நீ வந்து காப்பாற்ற மாட்டேன்றியே அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை சொல்கிறார். கடைசியில் இதெல்லாம் பண்ணி முகில் வண்ணனடியே அடைந்தருள் சூடிந்தோன்னு அவன் திருவிடி போய் பண்ணிட்டு துகில் வண்ண துணி வன்பொழிச்ச வன்குருக்கு ஒரு சடகோபன் முகில் வண்ணமே சொன்ன சொல் மாலை 1010 வல்லார் முகில் வண்ணவானத்தை மேறு சிறப்புனா. இப்போ ரங்கநாதனோட திருமேனியோட இருக்கிற அந்த அவனோட பிரஜ்வலத்தால் வைகுண்டமே அது பிரகாசிக்கிறதான். அப்பேற்பட்ட முகில் வண்ணமான திமேறு சூழ இருப்பர் பேரின்ப வெள்ளத்தேன்னு சொல்கிறார். இதில் இந்த தாத்பரிய ஸ்லோகத்தை மட்டும் சொல்லிடுறாடி. அதில் அந்தந்த பாசுரத்துக்கு உண்டான அந்த அதுவும் போட்டிருக்கேன். கடைசி ஸ்லோகம் மாத்திரம் விட அப்படியே அடுத்த பாசுரம் அப்படியே அதே போடுறேன். ஸ்ரீரங்கே சன்னிதானாத் நிகில ஜகதனு ஸ்திரஷ்டு தாத்தீஹி சுச்சித்வாத் வித்வஸ்தா நிஷ்டபாவாத் உரக சயனதா பும்சு கர்மானுரூபம் சர்மாசர்ம பிரதானாத் ஜலதனுதயோபக்ரியாதத் பரத்வாத் சுவாமி ஸ்வானாம் விகர்காம் உபசமேதி சேத் ஆக தீமான் சட்டாரிஹி அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்துக்கு சுவாமி தேசிகன் ஆசிரியமாக சாய்க்கிறேன். இது விஷயங்கள்லாம் அடியனுக்கு கொடுத்த ஐஷிகர் நியமனத்தில் கொடுத்ததுக்கு ரொம்ப வேண்டும். கவிதா சிம்மாய கல்யாணம் வெங்கடேசா வேதாந்த உரே நமஹ. ஆழ்வார் 4 தன்மையில் சுவாச்சா மாத்ருவாச்சா துஹித்ருவாச்சா சகிவாச்சாச்ச சதுர்முக சமானஹா ஷடகோபகான்னு சொல்கிற ரீதியில் 4 விதத்தில் தானான தன்மையில், தாயான தன்மையில், தோழித்தன்மையில், அப்படியாக தலைவியான தன்மையில் சாய்க்கிறதுக்கு கூட சங்கதி உண்டு. இதில் தான் சாய்க்கணுன்றது சங்கதி இருக்குது. கங்குலும் பகலும் கந்துயிலறியால் ஆழ்வார் தானான தன்மையிலேயோ அல்லது தானான தன்மையிலேயோ தலைவி தன்மையிலேயோ இந்த 10 பாசுரத்தை ஆழ்வாரால் எழுதவே முடியாது. அது பாசுரங்களை பார்த்தாலே தெரியலாம். சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரைக்கண் என்றே தளரும். பாசுரத்தில் அன்மையுமே இருக்காது. முதல் பாசுரம் பூர்ண அன்மையும் இருக்கவே இருக்காது. ஏன்னா தாகம் எடுத்தவன் அம்மே என்னுமா போலே என்று சாய்கிறார். ஆற்றுக்கு வரான் ஒருத்தன், ஆம்பியாளுக்கு தீர்த்தம் எங்கேயோ அல்லாட்டு வர்றார் வைதிகர். ஆற்றுக்கு வந்தவரை தீர்த்தம் வேணும்னு ஆம்பியாளத்தை கேட்குறார். தீர்த்தம் வேணும்னு வாக்கியத்தை பூர்த்தி பண்ண வாக்கியத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு முன்னாடியே நாக்கு ஒட்டி போச்சு. அப்போ என்ன பண்ணுவார்? கையால் சைகை காட்டுவார். அப்படி தாமரை கண்ணோடு எழுந்தருளாய் கூறாராழி வெண்சங்கேந்தி கொடியேன்பால் வாராயின்னு சொல்லணும். பூர்ணமாக வாக்கியம் சொல்லணும், முடியல, நாக்கு ஊட்டி போச்சு. அதனால் பாசுரத்தில் எல்லா இடத்துலையும் பாதியில் நிறுத்திருக்கேன். தாமரைக்கண் என்றே தளரும், தாமரைக்கண்ணோடு எழுந்தருளாய் என்று சொல்ல வேண்டியது பூர்ண வாக்கியம். அப்படி இருக்கிறதுனால இது சாய் பாவத்திலேயோ தோழி பாவத்திலேயோ தான் சாய்க்க முடியும். ஆகையினால ஒவ்வொரு பாசுரத்துலேயும் இது எந்த பாவத்தில் சாய்ச்சதுக்கு காரணம் என்ன? 4 தன்மையில் என்பதில் தானான தன்மையில் சாதிக்க முடியாது. அவளுக்கே நாக்கு ஊட்டி போச்சு. அதனால் தலைவி தன்மையில் சொல்ல முடியாது. சொன்னால் தோழி தன்மையில் சொல்லணும், இல்லைன்னா தாய் பாவத்தில் சொல்லணும். தோழி பாவத்தில் சொல்கிறத விட பிள்ளை குழந்தை படுற கஷ்டத்தை அனுபவிக்கிற தாய் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால அவள் வாக்கால் சொல்கிறது தான் உத்கிருஷ்டம்னு சொல்லி ஆழ்வார் இப்படி சாய்க்கிற அடி. சுவாமி ரொம்ப ரங்கநாதன் இந்த மாதிரி
அடியேன் கேட்கறதே பரம ஆனந்தமாக இருக்கு. அதுக்கு மேலே பேசுறதுக்கு நாக்கு அடியேன்னு கேள. அதோட முழுக்க முழுக்க எல்லா அம்சங்களையும் விடாமல் சொல்லணும்னு ஆசைப்பட்டு சொல்லிட்டு வதச்சேன். மணி ஆயிடுச்சேன்னு சொன்ன உடனே அதுக்கு தகுந்தாப்புல எவ்வளவு சங்கிரகம் பண்ணிக்கணுமோ அதுலேயும் இதை என்னால் விட முடியாதேன்னு சொல்லிவிட்டு அதை சங்கிரகமாக சாதித்து தாத்பரிய ரத்னாவளையும் விட முடியாதுன்னு அதையும் சுருக்கமாக சொன்னார் சுவாமி. அங்கே 2வது பாசுர அர்த்தத்தில் சுவாமி கண்ணீர் மல்கை இருக்கும்னு இருக்குது. மல்குதல்னா பெருகுதல்னு தான் அர்த்தம். அது ஆனால் முழுக்க சோழிச்சுடுத்து அப்படின்னு வியாக்கியானம் இருந்தது. ஆனால் அதில் சோழிச்சாலும் இருந்தாலும் அது ரெண்டுக்கும் முன் பாசுரத்துக்கும் இந்த பாசுரத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, கண்ணநீர் கைகளால் இறைக்கும்னு கண்ணீர் கரையை மீறி வெள்ளமாக போய் ரட்சிச்சுக்கிறதுக்காக கைகளால் இறைக்கும்படியான இருந்த நிலை குறைஞ்சுடுத்துங்கிறத கண்ணீர் மல்கை இருக்கும்னு காண்பிக்கிறது. திருவாராயிரப்படியிலேயே அதனால் சோஷிச்சுங்கிறது திருவாராயிரப்படியில் இருக்கிறது தான் சுவாமி சாதிச்சார். அதுக்கடுத்தாப்புல ஒரு பதம் இருக்குது, கதைக்குள்ளே ஓடுற மாதிரி இருக்குதுன்னு அதில் இருக்குது. அந்த அம்சம் இது இருக்கிறதுலையும் அதில் கொஞ்சம் அது அது இல்லை, அப்படியே அவங்க க்ஷமிக்கணும். கண்ணீர் பெருகின்று தான் இருந்தது. ஆனால் மல்கானாக்க கண்ணீர் மல்குதல் அப்படின்னு, மல்குதல்னா கண்ணீர் வர்றது தான் அர்த்தம், பெருகுதா தான் அர்த்தம். அது வெள்ளம் அளவுக்கு இல்லை, சோஷித்ததால் கொஞ்சம் குறைஞ்சுடுத்து. இப்போ இன்னைக்கு காத்தால ரோடெல்லாம் கிளியராக அந்த மாதிரி இல்லை. ஆமாம், அதுதான் சொன்னேன், அதே தான் அப்படிங்கிறது. அது ஒரு அம்சம் அவர் வேகமாக சொல்கிறதுல கொஞ்சம் அது விட்டு போயிடுது. அது தோஷைக்க திருஷ்டியாக சொல்லணுங்கிறதுக்காக இல்லை. ஆனால் ஒன்றும் அப்படியே கேட்க ஆரம்பித்தேன்னா கண்ணு சொக்கிடும் எனக்கு. சுவாமி சொல்லச்சேன் ரொம்ப ஐஷிங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த சம்பிரமத்தாலேயோ என்னமோ இத்தனை நேரம் தூங்காமல் கேட்டுவிட்டேன் அடியேன். அந்த விஷயத்தை தள்ளம் சுவாமிக்கு அடியேன் மங்களாசாசனம் பண்ணிக்கிறேன்.